எதுக்கு குட்டி இப்ப கோயிலுக்கு வந்தீங்க? உங்களை பார்க்கதாம்மா வந்தேன். அம்மா, ஹரி சார இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணிட்டேம்மா. அப்படியா? சந்தோஷ், யாருமே இந்த கேஸை எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாருமே ஹரி சாருக்கு எதிராக தான் இருக்காங்கன்னு சொன்னல, அப்புறம் எப்படி இவங்க மட்டும் ஒத்துக்கிட்டாங்க? பவி, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ், அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஹரி சாரை திட்டமிட்டு தான் இந்த கேஸ்ல சிக்க வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். அவரும் எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு இதுக்காக கோர்ட்டுக்கு வந்து ஹரி சாருக்காக வாதாடுறேன்னு சொல்லிட்டாரு. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு கண்டிப்பா ஹரி சாருக்கு பெயில் கிடைச்சிடும். அவர் வெளியில வந்துருவாருமா. சோனியா, இது வரைக்கும் நாம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. இனியும் அது கண்டினியூ ஆகுறது உன் கையில தான் இருக்கு. அபார்ட்மெண்ட், போலீஸ் ஸ்டேஷன், உன் பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாரையுமே நம்ப வச்சு அந்த ஹரியை இங்க வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி அப்படியே அந்த ஜட்ஜுக்கும் உன் மேல கொஞ்சம் சிம்பதி வர மாதிரி நீ பண்ணிட்டினா அவ்வளவுதான், அந்த ஆளு க்ளோஸ். நீ ஒண்ணும் கவலைப்படாத பிரதீபா. நான் சொல்ல போற பொய்யையும் பண்ற ஆக்டிங்கையும் பார்த்துட்டு அந்த ஜட்ஜு ஹரி ஆயுசுக்கும் வெளியில வர முடியாத மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்க தான் போறாரு. சோனியா, லுக் தேர், அம்மாவும் புள்ளையும் வந்து நிக்கிறாங்க. வாவ், எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து ஹரியை காப்பாத்தணும்னு லக்ஷ்மி பயங்கரமா முயற்சி பண்றாங்க. அது வெறும் கனவாதான் இருக்க போகுது பிரதீபா. நான் இருக்கேன்ல, அப்படியே விட்டுடுவேனா? அங்க பாரு, வந்துட்டாங்க. யோ, அந்த ஆளை கூட்டு வா. சரிங்க சார். பார்க்கும்போது ஒரு மந்தையிலிருந்து பிரிந்த இரண்டு ஆடுகள் மீண்டும் சந்திக்கும் போது பேச முடியவில்லையே. அப்படி இருக்கு. ஹரி சார், கவலைப்படாதீங்க. குட்டி வக்கீலுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான். கண்டிப்பா நீங்க இன்னைக்கு வெளியில வரத்தான் போறீங்க. ஆமா சார், அவன் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறவனே வெக்கப்படாம போறானுங்க. நீங்க எந்த தப்புமே பண்ணல சார். உங்க மேல பொய் புகார் தானே கொடுத்திருக்காங்க. நீங்க எதுக்கு சார் வெக்கப்படணும்? தைரியமா இருங்க. இன்னையோட உங்க சிக்கல் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். உண்மையிலே ரொம்ப சாரி மேடம். எனக்காக நீங்க போலீஸ் கோர்ட்டுன்னு தேவையில்லாம அலையறீங்க. என் மேல விழுந்த பழி உங்களையே சங்கடப்படுத்துதுன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் சார் இப்படி மூணாவது மனுஷங்க மாதிரி பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எங்களுக்கு இல்லையா? எத்தனையோ நேரம் எங்க பிரச்சனைய உங்க பிரச்சனையா நினைச்சு நீங்க வந்ததில்ல? அப்படிதான் சார் இதுவும். இது பாருங்க, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம தைரியமா இருங்க. மேடம், அக்யூஸ்ட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது இப்படி மறைச்சு நின்று பேசுறது சட்டப்படி குற்றம். யாராவது பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா எங்க வேலை போயிடும் மேடம். சார், என்ன சார் சாவகாசமா பேசிக்கிட்டு? வாங்க சார் போலாம். வரேன் மேடம். சரிங்க சார், நீங்க போங்க. பிரதீபா,
பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட நீ பேசுனியா? அவர் எப்படி நமக்கு சாதகமா இருக்காரா? அதெல்லாம் பேசியாச்சு. ஒரு பெண்ணை இப்படி பண்ண அந்த ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு அலையறாரு. அது மட்டும் இல்ல, சேம்பர்ல இருக்கிற வேற யாருமே ஹரிக்காக அப்பியர் ஆக கூடாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. சோ இந்த கேஸ் டோட்டலா ஒன் சைடு ஆயிடுச்சு. ஐ மீன் நம்ம சைடு ஆயிடுச்சு. குட்டி, டைம் ஆச்சுடா. கோர்ட் இப்ப ஆரம்பிக்க போறாங்க. டைம் ஆயிடுச்சு. இன்னும் வக்கீல் வரலையே. அதாம்மா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்போ வருவாரு? நீ ஃபோன் பண்ணி பாரு. எப்போ வருவார்னு கேப்போம். டைம் ஆச்சுல்ல. என்னடா? கொஞ்சம் இருமா, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. கால் போலியா? சார் என்ன? ஹலோ. என்ன? அந்த வக்கீல் வர்றேன்னு சொல்லி சொதப்பிட்டாருமா. அவரை ரெஃபர் பண்ணவருக்கு தாமா இப்ப நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் சொல்றாரு இந்த கேஸ்ல யாருமே அப்பியர் ஆக கூடாதுன்னு பார் கவுன்சில்ல இருந்து முடிவு பண்ணிருக்காங்களா. அம்மா, எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸுக்கு இனிமே யாரும் அப்பியர் ஆக வரமாட்டாங்கம்மா. Public prosecutor, you can start now. Thank you, my lord. இந்த கேஸ பத்தி எதையும் நான் விவரிக்க வேண்டியதில்லை. ஏன்னா டிவி, நியூஸ் பேப்பர்னு எல்லாத்துலயும் இதுதான் முதன்மை செய்தி. அதுவும் சோசியல் மீடியால இந்த நியூஸ் தான் ஃபேமஸா இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில தெரிஞ்சிருக்கு. மை லார்ட், இந்த காலத்து பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தப்பா நடந்துக்கிற இந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்து தங்களை எப்படி பாதுகாக்கிறதுனே பெண்களுக்கு தெரியல. இந்த கூண்டுல நிக்கிற இவரு ஒரு பெரிய செலிபிரிட்டி. வேளச்சேரியில சினேகா அபார்ட்மெண்ட்ஸ்ல இவரு தனியா குடியிருக்காரு. இவர் நல்லவர் மாதிரி பேசி அங்க சில உதவிகள் செஞ்சிருக்காரு. தனக்குன்னு ஒரு ஜென்டில்மேன் இமேஜை உருவாக்கிக்கிட்டார் இவர். ஆனா இவருடைய உண்மையான முகம் இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. போலீஸ் தரப்பு விசாரணை எல்லாம் முடிஞ்சதா? சார்ஜ் ஷீட் ஏன் இன்னும் ஃபைல் பண்ணல? மேடம், இந்த விசாரணை இன்னும் முழுமையா முடியல. என்ன சார், இந்த கேஸோட சீரியஸ்னஸ் தெரியாம இன்னும் விசாரிக்கலன்னு அசால்ட்டா சொல்றீங்க? உங்களுக்கு இன்னும் 1 வீக் தான் டைம். அதுக்குள்ள என்கொயரியை முடிச்சு கேஸ் டீடைல் எல்லாம் இங்க வரணும். உட்காருங்க. மிஸ்டர், உங்க சைடுல அட்வொகேட் யாராவது இருக்காங்களா? மை லார்ட், இந்த கேஸ்ல இவருக்கு ஆதரவா யாரும் அப்பியர் ஆகிறதில்லன்னு சேம்பர்ல முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அவர் தரப்பு நியாயங்களை அவரே தான் எடுத்து வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை மை லார்ட். இவர் தான் குற்றவாளிங்கிறதுல சந்தேகமே இல்லை யுவர் ஆனர். இந்த மாதிரி தப்பு செய்யற எல்லாருக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு பல வருஷம் இழுக்கும். அதுக்குள்ள இந்த கேஸ மறந்துட்டு மக்கள் போயிடுவாங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த எண்ணத்தை மாத்துற மாதிரி குயிக் ட்ரையல்ல இந்த கேஸ முடிக்கணும் யுவர் ஆனர்.
இந்த குற்றவாளி ஹரிக்கு கிடைக்க போற தண்டனை இந்த மாதிரி தப்பு பண்ற நிறைய பேருக்கு ஒரு பாடமா இருக்கட்டும் யுவர் ஆனர். Excuse me, Your Honor. My Lordship. யுவர் ஆனர், இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. திடீர்னு வந்து இப்படி பெயில் கேட்டா நீங்க கொடுக்க கூடாது மை லார்ட். சார், நீங்க ஏன் இவ்வளவு பதறீங்க? நான் கொடுத்தது பெயில் அப்ளிகேஷன் இல்ல. மிஸ்டர் ஹரிக்கு ஆதரவா நான் அப்பியர் ஆகிறேங்கிறதுக்கான நோட்டீஸ். மை லார்ட், என் கிளையண்ட்டுக்கு நான் பெயில் அப்ளை பண்ண போறது கிடையாது. இவர் உள்ளேயே இருக்கட்டும். அதுதான் எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும். என்ன சொல்றீங்க ஜான்சி? உங்க கிளையண்ட நீங்களே உள்ள வைக்க சொல்றீங்க? எனக்கு புரியல. மை லார்ட், சீதை பரிசுத்தமானவள்னு ராமனுக்கு தெரியும். அத உலகத்துக்கு நிரூபிக்க தான் அவன் அக்னியை கடந்து வர சொன்னான். அது போலதான் இதுவும். என் கிளையண்ட் குற்றமற்றவர்னு நிரூபிச்சு இது ஒரு பொய் கேஸ். இதுக்கு யாரெல்லாம் துணை போனாங்கன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும் மை லார்ட். அது வரைக்கும் இவர் உள்ளேயே இருக்கட்டும். ஒரு வாரத்துல அடுத்த ஹியரிங். 3 நாள் போலீஸ் கஸ்டடி. அவர் அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. The court is now adjourned. Thank you, my lord. மேடம், என்ன மேடம், ஒரு சீனியர் லாயரா இருந்துட்டு நீங்களே இப்படி பண்ணலாமா? மேடம், நம்ம பார் கவுன்சிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு மேடம். அதை கெடுக்கிற மாதிரி நீங்களே நடந்துக்கலாமா? நாளைக்கு இதே காரணமா சொல்லி சேம்பர் யாரும் மதிக்க மாட்டாங்க மேடம். இந்த மாதிரி கேஸுக்கு நீங்க அப்பியர் ஆகுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மேடம். இங்க பாருங்க, நீங்கெல்லாம் வெறும் புகாரின் அடிப்படையில அவர் குற்றவாளின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இந்த கேஸ் இன்னும் ட்ரையலுக்கே வரல. அதுக்கே நீங்கெல்லாம் இப்படி பதறீங்க? மேடம், அவர் தப்பு பண்ணியிருக்காரு தான் கிளியரா தெரியுதே மேடம். நீங்க ஒரு பொண்ணா இருந்தும் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட வலி உங்களுக்கு புரியாம இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மேடம், முதல்ல நீங்க எல்லாரும் இப்படி ஜெண்டரை வச்சு பேசுறத நிறுத்துங்க. தப்பு பண்றவங்கள ஆண் பெண் பேதம்லாம் கிடையவே கிடையாது. ராமனை காட்டுக்கு அனுப்பின கைகையும் ஒரு பொண்ணுதான். பொண்ணுங்கிறதுனால வரலாற்றுல அவ செஞ்ச தப்பு நியாயம் ஆயிடாது. நம்ம சட்டப்படி தீவிரவாதியாவே இருந்தாலும் அவங்க தரப்பு நியாயங்களை சொல்ல கோர்ட்டே ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணணும். ஹரிக்காக நான் அப்பியர் ஆகலனா வேற யாரையாவது கோர்ட்டே அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன்.
ஆமா, ஒரு பொண்ணு சொல்லிட்டான்னு சொல்றீங்களே. நான் இந்த கேஸை எடுத்ததுக்கும் ஒரு பொண்ணு தான் காரணம். அது இந்த லக்ஷ்மி. இந்த உலகமே சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு ரொம்ப உறுதியா நம்பினாங்க. இவங்க நம்பிக்கையில உண்மை இருந்துச்சு. அதனால மட்டும்தான் நான் இந்த கேஸ் எடுத்திருக்கேன். கண்டிப்பா இந்த கேஸ்ல ஜெயிச்சு அவர் குற்றமற்றவர்னு நிரூபிப்பேன். சோ ப்ளீஸ் என்னோட வேலையில குறுக்க வராதீங்க. சாரி மேடம். உங்க வேலையை பாருங்க. லக்ஷ்மி, அழாதீங்க லக்ஷ்மி. காம் டவுன். மேடம், எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தான். இந்த கேஸ நீங்க எடுத்து நடத்தினாதான் அவரை வெளியில கொண்டு வர முடியும். ஆனா நீங்க வரலன்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல மேடம். நான் கும்பிட்ட சாமி தான் உங்க மனசை மாத்தி இங்க கொண்டு வந்திருக்கு. இப்ப நான் வந்துட்டேன்ல, தைரியமா இருங்க. இங்க எல்லாரும் பெரும்பான்மை என்னவோ அதுக்கு பின்னாடிதான் போவாங்க. யாருக்கும் எது உண்மைன்னு பாக்குறதுக்கு நேரமே கிடையாது. ஏன்னா இது ஃபார்வர்டு உலகமாக்கி போச்சு. ஒரு நியூஸ பார்த்தா அடுத்த நிமிஷமே ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படிதான் ஹரியோட கேஸும். ஆனா உங்க குடும்பம் மட்டும்தான் அவர் தப்பு பண்ணலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அதுல உண்மை இருக்குன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் இந்த கேஸை எடுத்தேன். ரொம்ப நன்றி மேடம். ஆனா ஏன் மேம் பெயில் வேண்டான்னு சொல்லிட்டீங்க? ஆமா மேடம், எனக்கும் அதுதான் புரியவே இல்லை. நம்ம இந்த கேஸை நடத்துறதே ஹரிசாரை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான். ஆனா நீங்க ஹரிசார் உள்ளே இருக்கட்டும்னு சொல்லிட்டீங்க. நீங்க யோசிக்கிறது தப்பா இருக்கு சந்தோஷ். நாம இந்த கேஸ்ல இருந்து ஹரிய வெளியே எடுக்கணுமா, இல்லனா அவர் குற்றமே செய்யலன்னு நிரூபிச்சு கோர்ட்டே அவரை விடும்படி செய்யணுமா? யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம பெயில் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பா அது ரிஜெக்ட் தான் ஆகும். ஏன்னா நம்ம கிட்ட எந்த சாலிட் எவிடன்ஸுமே இல்லை. அடுத்த ஹியரிங்குள்ள நம்ம அதை ரெடி பண்ணி அதோட பெயில் அப்ளை பண்ணோம்னா அவங்களால அதை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. செய்வன திருந்த செய். ஹரி சாரை நீங்க எப்படியும் வெளியில கொண்டு வந்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு மேடம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்ன மேடம் இது? உங்க பார் கவுன்சில் அவ்ளோ சொல்லியும் இந்த கேஸ்ல நீங்க அப்பியர் ஆயிருக்கீங்க. இட்ஸ் டூ பேட். இந்த லக்ஷ்மி வடிச்ச நீலி கண்ணீரை பார்த்து ஏமாந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க இவ்ளோ சொல்லியும் கேட்காம தப்பான பக்கத்துல போய் சேர்ந்திருக்கீங்க. தோத்து போய் அசிங்கப்பட போறீங்க. என் பாவத்தை வாரி கொட்டிக்கிறீங்கல்ல, கண்டிப்பா நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஏய், நீங்க இருங்க சந்தோஷ். இவங்க எல்லா வகையிலயும் என்ன மிரட்டி பார்க்க பார்த்தாங்க. பாவம், இந்த மிரட்டல்லாம் என்கிட்ட பலிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியாது.
பிரதிபா, கூடிய சீக்கிரத்துல யார் குற்றவாளின்னு கோர்ட்டே சொல்லிடும். வெயிட் அண்ட் வாட்ச். நான் வரேன்.